விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணமும் தர வேணாம், சிலிண்டரும் தர வேணாம், போதும், அதுவே போதும். திரு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தப்ப பேசின இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. அதுல 30% கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1.32 லட்சம் கோடி. அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அகவிலைப்படி 58%இருந்து 60% உயர்த்துற அப்படிங்கிற நியூஸும் இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு, இதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா? இது வரைக்கும் நான் 1000 ரூபாய் வாங்கினதில்லை. ஏன்னா ஆல்ரெடி இருந்தவங்க என்ன தலைவி, தகுதி வாய்ந்த தலைவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரகலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாக்குறுதிகள் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நாங்க வரி கட்டுறோம்ல. விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போடுவாங்க. அவங்க எவ்வளோ இது ஆகுமோ அது வரைக்கும் செய்வாங்க. அவங்க எவ்வளோ லேட் பண்ணுறாங்க அவ்வளோ நல்லது. எங்களால் எவ்வளோ முடியுதோ அவங்க விஜய் எனக்கு எல்லாமே பண்ணுவோம். ஓகே, ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இவருன்னு இல்லை, பட் எந்த சிஎம் வந்தாலுமே நாங்கள் இதுதான் அவர் போடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. நான் எந்த விதமான ஒரு ஃபீலும் இல்லை சார். நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிட போகிறோம், சம்பாதிக்க போகிறோம். எங்களுக்கு அவங்களோட ஃபண்டிலேருந்து எங்களுக்காக கொடுக்க போகிறோம். அவங்களோட உழைச்சி எங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. நாங்கள் வரி கட்டுறோம், அதுலேருந்து தான் எங்களுக்கு அரசு 1000 ரூபாய் தராங்க. அப்படிதான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் வரி கட்டுறோம்ல, ஃப்ரீ நாங்கள் எதிர்பார்க்கல. 500 ரூபாயும் வேண்டாம், நீங்க குடுக்கறேன்னு சொன்னா 6 சிலிண்டரும் வேண்டாம், நீங்க நல்லபடியா ஆட்சி பண்ணீங்கன்னா எங்களுக்கு அதே போதும் அப்படின்னு வீடியோ போடுற எவ்வளவு எங்க கண்ணுல சிக்குனீங்க. இவங்க அட்ராக்டிவா தேர்தல் வாக்குறுதி தருவாங்களா, மக்கள்லாம் ஓட்டு போட்டு தள்ளுவாங்களா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளவு வீடியோ போட்டீங்க, மறுபடியும் கண்ணுல பார்த்தோம். இன்ஸ்டாகிராம்லயே ஆட்சி பண்ணி முடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? அவ வீட்டு அக்கௌண்ட்ல பணம் விழுந்துச்சு, நன்றி கட்டவளுகளா. இந்த மாதிரி எவ்வளவு வீடியோ போடுங்க. நீங்க தானப்பா 2500 ரூபாய் கொடுப்போம், மாற்றம் வேணும் அப்படின்னு வந்திருக்கீங்க, அப்ப கொடுத்தனா ஆகணும். ரீல்ஸ் பார்த்து ஓட்டு போட்டா இதுதான் பதில். திரு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தப்ப பேசின இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஆனா ஸ்டாலின் சார் செய்ய முடியாதத நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் 4.39 லட்ச கோடிகள். அதுல 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேக்குறீங்களா? ஆமா, இந்த பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குற நிதியில 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதுல 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமா 30% ஆச்சா? பாத்தீங்களா, ஸ்டாலின் சாரோட டாக்ஸ் 30%. அவரோட கூற்றுப்படி 4.39 லட்சம் கோடி தமிழ்நாட்டோட பட்ஜெட். அதுல 30% கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1.32 லட்சம் கோடி. அது ஒரு மாசத்துக்குன்னு கணக்கு போட்டீங்கன்னா 11,000 கோடி வருது. இப்ப மகளிர் உரிமை தொகை அது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். அது 1.3 கோடி மகளிருக்கு கொடுக்கணும். அதோட தொகை எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3250 கோடி. இப்ப ஸ்டாலின் சாரோட டாக்ஸ் தான் இப்ப கிடையாது இல்ல, மிச்சம் பண்ணது தானே அது. இப்ப 11,000 கோடியில 3250 கோடியை தாராளமா செலவு பண்ணலாமே. இந்த மாசத்துல இருந்தே கூட நீங்க கொடுத்துருக்கலாம். சரி, அடுத்த மாசத்துல ஏதாவது கொடுக்குறீங்களான்னு பாப்போம். நீங்க சொன்ன இந்த 2500 ரூபாய் எப்படி தரப்போறீங்க, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இதுதான் நீங்க சொன்ன மாற்றமா? இது மாற்றம்னு நாங்க எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா இது மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அகவிலைப்படி 58%இருந்து 60% உயர்த்துற அப்படிங்கிற நியூஸும் இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு, இதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா? எனக்கு 2500 ரூபாய் மாசம் பணம் தர வேண்டாம், 6 சிலிண்டர் தர வேண்டாம், நீங்க ஆட்சியை மட்டும் நல்லபடியா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு புதுவிக டெக்னிக் ட்ரிக்கா இல்லை என்னன்னு தெரியல. அவ்வளோ நல்லவங்களா நீங்க? ஓ சரி சரி சரி, நல்லவங்களா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னது விஜய் அண்ணா தான். 2500 ரூபாய் தரேன்னு சொன்னது விஜய் அண்ணா தான். அதனால கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா வாக்குறுதி அப்படிங்கிறது எப்படின்னா சத்திய பிரமாணத்துக்கு சத்திய பிரமாணம் தான். ரொம்ப அதாவது அவங்கள நம்ம வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. அறிவு சார்ந்த அவங்க நிறைய பேரு, ஓ எங்க அண்ணன் காசை தராரு,
அரசு காசு இல்ல, அரசு காசுல எங்க அண்ணன் தொடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாக்குறுதிகள் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். சொல்லிட்டோம்னா கண்டிப்பா செய்யணும். அதுதான் சரியான ஆக்க சிறந்த தலைவனுக்கு அழகு. செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை எப்ப செய்வாருங்கிறது தெரியல. டைம் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் நான் 1000 ரூபாய் வாங்கினது இல்ல. ஏன்னா ஆல்ரெடி இருந்தவங்க என்ன தலைவி தகுதி வாய்ந்த தலைவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கெல்லாம் கிடைக்கலப்பா. அதனால இந்த 2500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்கிறோம். விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணமும் தர வேணாம், சிலிண்டரும் தர வேணாம். என்ன போதும், அதுவே போதும். என்ன இது? ஏதோ ஒரு டீமை வச்சு ஓட்டை வாங்கி எப்படி ஏமாத்தி பிள்ளைங்க வச்சு அது மாதிரி பண விஷயத்துல மக்கள் ஏமாறுவான்னு நினைக்காதீங்க. மண்டையில கொண்டையே மறைக்காம வீடியோ போட்டுருக்கீங்க. வாக்குறுதி நிறைவேற்ற பாருங்க. இதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் எங்களுக்கு வரதானே போகுது. 5 வருஷம் இருக்குது. இந்த 1 மாதம் முடிய போகிறதில்ல, 5 வருஷம் இருக்க வருது. எனக்கு நான் இது வரைக்கும் வரல, நான் அதை பற்றி ஃபீல் பண்ணலை. அப்படியே 2 தடவை பண்ணேன், எனக்கு வரல. மகளிர் தொகைன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் தொகையை காட்டி எனக்கு வரலனால நான் அதை நினச்சி எதுவும் யோசிக்கலை. எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்போ தானே வந்து 1 மாதம் கூட ஆகலை. உடனே எல்லாத்தையும் எதிர்பார்த்து நம்மளும் இதுதான், அவரும் யோசிக்கணும், 4 பக்கமும் பார்க்கணும். பார்த்து அதெல்லாம் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு. 2500 கொடுக்க வேணாம், நீங்கள் நிம்மதியாக இருங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டு ரொம்ப 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 கரிசனமாக அமைச்சிருக்காங்க. சரிங்களா? இதை நான் பார்த்தேன். எனக்கு அதை சிரிக்கிறதா இல்லை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் என்னுடைய பாட்டில் நான் சக குடிமகளாக சொல்கிறேன், எனக்கு அத்தனையும் வேணும். எனக்கு அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது அத்தனையும் எனக்கு இந்த 1 வருஷத்துக்குள்ள வரணும். ஏன்னா நானும் அவருடைய கீழே இருக்கிற 8 கோடி மக்கள்ல ஒருத்தி தான். இது வரலன்னா என்ன, அது லேட்டாக கூட கொடுக்கட்டும், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அதை பற்றி ஒன்றும் இல்லை, கொடுக்கட்டும், லேட்டாக கூட கொடுக்கட்டும், அர்ஜென்ட்லாம் படக்கூடாது. இல்லை, அது சந்தோஷம் எங்களுக்கு. நாங்கள் இதில் ஒன்றும் கவலைப்பட போகிறது இல்லை. என்னைக்கா இருந்தாலும் அது வரதா இருந்தால் வரும், எங்களை தேடி வந்துடும். ஆமாம், பரவாயில்ல. இல்லை.